செய்திக்கு வச்சதே கிடையாது. இந்த காரியங்கள் பாஸ்டர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இது என்னங்க தலைப்பாங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, ஆண்டவர் இதை தான் தலைப்பா கொடுத்துக்கிறாரு. ஒரு சில தலைப்பு, ஒரு சில தலையெழுத்து புரியாது, ஆனா அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு அவள்தான் எங்க என்ன அட்ரஸ் என்ன ஆண்டவரே, ரைட்டா லெஃப்ட் ஆண்டவரே, ஃப்ரண்ட்ல போகணுமா பேக்ல போன்ட்டாரு. எப்படி போறது போன்னு சொன்னாரே தவிர எங்க போகணும்னு சொல்லி இடமே குறிக்கலங்க. ஆனா கர்த்தர் சீமானாக மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஐ எம் யோர் கிஃப்ட். நான் தான் உனக்கு கிஃப்டேப்பா, நான் தான்ப்பா உனக்கு பரிசு, நான் தான்ப்பா உனக்கு வெகுமதி. ஒரு சிலர் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம விட்டுட்டாங்களா, ஒரு சிலர் தரேன்னு சொல்லி தராம விட்டுட்டாங்களா. இன்னைக்கு உனக்காகவே கர்த்தருடைய வார்த்தை வருதுமா. அப்பா சொல்றாரு, வேற யாரும் உனக்கு கொடுக்க வேண்டாம், நீ யார்கிட்டையும் எதிர்பார்க்காத. ஒருவேளை உன்னை ஏமாத்திட்டாங்களா, கவலையும் படாத. நான் உனக்கு பரிசாக, நானே உனக்கு வெகுமதி இருக்கிற. அப்பாவை கையை தட்டி ஒரு மகிமை, அப்பா நீர் தான்ப்பா என் வெகுமதி. கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான்ப்பா என் பரிசு, நீங்க தான் என் கிஃப்ட், நீங்க தான் என் பரிசு, நீங்க தான் என் வெகுமதி, நீங்க தான் என் ஆசீர்வாதம். கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை. ஹல்லேலூயா. மற்றவங்களுடைய ஆசீர்வாதங்கள், மற்றவர்கள் கொடுக்கிற வெகுமதிகள் எல்லாம் காணாம போயிடும், பழசா போயிடும், துருப்பிடிச்சிடும், இல்லாம போயிடும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரம் பெருகி கொண்டே இருக்கும். அது விசேஷமானது. ஏன்னா அப்பா கிட்ட இருந்து எப்பொழுதுமே அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது குறிப்பிட்ட இடத்துல நின்றுடாது, இருக்க இருக்க விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும், அது பழுகி பெருகி கொண்டே இருக்கும். தட் இஸ் காட்ஸ் பிளெஸிங். அப்பா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னா அது பானையா இருந்தா கூட சரி, எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். அது கலசமா இருந்தா கூட சரி, எடுக்க எடுக்க எண்ணெய் வந்துட்டே இருக்கும். அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். நான் உனக்கு கேடகமா வந்து நிக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேடகம்னா நம்மை பாதுகாக்கிறதான மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கேடகம் நம்ம என்ன பண்ணோமா, பாதுகாக்கும். கேடகம் என்ன பண்ணும்? கத்தி வந்தாலும் சரி, ஈட்டி வந்தாலும் சரி, நெருப்பு வந்தாலும் சரி, கற்கள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் தாங்கி கொள்ளுகிற ஒரு ஆயுதத்துக்கு பேர் தான் கேடகம். இந்த மாசத்துல, இந்த செப்டம்பர் மாசத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் ஃபியூச்சருக்கு நான் கேடகமா வந்து நிற்கிறேன். ஆபிரகாம், டோன்ட் பி அஃப்ரைட், ஐ ஆம் யுவர் ஷீல்ட். நான் தான் உனக்கு கேடகமா இருக்க. நீ எந்த இடத்துல போனாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். அது எவ்வளவு பெரிய கேடகம் தெரியுமா? மற்ற கேடகெல்லாம் நம்ம தூக்கி கொண்டு போகணும். ஆனா இந்த கேடகத்துடைய ஸ்பெஷாலிட்டி நம்மை தூக்கி கொண்டு போகும். அல்லேலூயா. நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த கேடகம் நம்மையும் தாங்கி கொண்டு எதிராளிகளுக்கு விரோதமா, எதிராளிகள் நமக்கு விரோதமாய் செய்கிற எல்லா காரியத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அபார சக்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய கேடகம். அப்பா சொல்றாரு, வானமனுக்கு சிங்காசனம். அவ்வளவு பெரிய கேடத்தை தூக்க முடியுமா? அதனால அப்பா நீ என்ன தூக்க முடியாது, நான் தான் உன்னை தூக்க முடியும். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உனக்கு முன்னாடி வந்து நிக்க போறேன். எப்படி கர்த்தர் நிக்க போகிறார்? கேடகமாக. எல்லா கேடகம் ஒன் சைட் தான் இருக்கும், ஒரு பக்கம் தான் இருக்கும். முன்னாடி பிடிக்கலாம், இல்லாட்டி சைட்ல பிடிக்கலாம், இல்லாட்டி பேக்ல பிடிக்கலாம். இந்த கேடகம் மாத்திரம் அக்கினி மயமான கேடகம். நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக. இந்த கேடகம் ஃபயர் ஷீல்டுங்க. நம்மை சுற்றிலுமாக ஒரு கேடகம் இருக்குது, இது அக்கினி மதிலாக நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமாகவும் உனக்கு மிகப்பெரிய மகா பெரிய வெகுமதியா, பரிசா, பலன் சொன்ன வெகுமதி அல்லது பரிசுன்னு அர்த்தம். நான் தான் உனக்கு பெரிய பரிசு. பெரிய பரிசு. எவ்வளவு பெரிய பரிசுன்னு தெரியல, பெரிய பரிசு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ் யூ ஆர் மை கிஃப்ட். நீங்க தான்ப்பா எனக்கு பரிசு, நீங்க தான் என் சொத்து. அல்லேலூயா. ஒரு தெய்வம் வந்து ஒரு மனுஷங்கிட்ட இப்படி சொல்வதற்கு சாதாரணமா சொல்ல முடியாதுங்க. சாதாரணமா சொல்ல முடியாது. திடீர்னு மோடி, நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் திடீர்னு ஃபோன் பண்றாருங்க. மரியாதை பார்த்து, மரியாதை ஃபோனுக்கு வருதுங்க. பாஸ்டர் கிட்ட இருந்து கூட ஃபோன் வர மாட்டேங்குது. எங்கிருந்து ஃபோன் வருது? பிரதமர்கிட்ட. இந்திய தேசத்தின் பிரதமர் டெல்லியில இருந்து ஃபோன் பண்றாரு. இப்ப எங்க இருக்கிறார் தெரியுமா? நம்ம பிரதமர் எங்க இருக்கிறார் தெரியுமா? சிங்கப்பூர்ல இருக்கிறாருங்க. எந்த ஊர்ல இருக்கிறாருங்க?
சிங்கப்பூர்ல இருக்கிறார். சிங்கப்பூர்ல இருந்து SM நகர்ல இருக்கிறதான மரியாளுக்கு போன் பண்ணி நான் தான் உன் சொத்துன்றாரு. நானே உனக்கு. என்னப்பா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்கும்போது அங்கிருந்து போன் வந்து நான் தான் உனக்கு சொத்து, என்கிட்ட இருந்து நீ என்ன ஒன்னா வாங்கிக்கலாம் அப்படி சொல்றாரு. எப்படி இருக்கும் மரியாளுக்கு? தலைக்கால் புரியாது இல்ல, தலைக்காலு புரியாதே. ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கு, உனக்கு பலனா இருக்கிற கையெழுத்து. இந்த ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு கிடைப்பதெல்லாம் சாத்தியமா? ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நான் தான் உனக்கு சொத்து, நான் தான் உனக்கு வெகுமதி சொல்றாரு. எப்படிப்பா அப்படின்னு பார்த்தா நான் எப்படி ஆண்டவர் இதெல்லாம் எப்படிப்பா ஆபிரகாமுக்கு இப்படி சொல்றீங்களே அப்படி சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, முதல் வசனத்துக்கு போப்பா அப்படின்னாரு. முதல் வசனத்தில் தானேப்பா இருக்கிற? இல்லப்பா முதல் எழுத்துக்கு போப்பா அப்படின்னாரு. என்னாண்ட ஒரு முதல் எழுத்தா அப்படின்னு போய் பார்த்தா அங்க வருதுங்க 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, இந்த காரியங்கள் அதற்கு பிறகுதான் இந்த பிளெஸிங். இந்த காரியங்கள், இந்த காரியம் அப்படிதான் இந்த காரியங்கள் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. காரியங்கள் ஏதோ ஒன்றுக்கு மேற்பட்ட சில விஷயம் இருக்குது. அதற்கு பிறகுதான் அப்பா சொல்ற, நானே உனக்கு கேடகம், நானே உனக்கு பரிசு அப்படி சொல்றாரு. அப்போ எந்த காரியங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த வேத வசனம் எல்லாம் நான் படிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்களை வேகமா உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஆகவே மிக வேகமாக உங்களுக்கு இந்த காரியத்தை, இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து விடுகிறேன். ஜெனிசிஸ் சாப்டர் 14 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கணும். 14வது வசனம். என்ன நடக்குது? ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்க பெற்றுக்கொள்கிறார். என்ன வாக்கு தத்தம்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு ஒரு தேசத்தை காட்டுறேன், அங்க என்ன பண்ண நீ போ அப்படி சொல்லிட்டாரு. அப்படி புறப்பட்டு போகும்பொழுது கூடவே ஒட்டிண்டே வராரு ஒருத்தர். அவர் பேர் லோத்து. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, லோத்து. அவர் கூடவே வருகிறார், கூடவே வருகிறார். பிரியமானவர்களே, அவர் தங்குற இடத்துல இவரும் தங்குறார். ஆபிரகாம் எங்க தங்குறாரோ அங்கே லோத்தும் தங்குறார். அவர் எங்க சாப்பிடுறாரோ என்ன சாப்பிடுறாரோ அதே சாப்பிடுறாரு. அவர் பிரிவே மாட்டேங்கிறார். சில பேர் கூட ஒட்டின்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்க போனாலும் என்னுடைய உறவினர்ல நம்ம பாஸ்டம்மாவுடைய தங்கச்சி ஒருத்தருக்கிறாங்க. அவங்க பொண்ணு ஒன்று இப்போ நல்லா வளர்ந்துட்டா. இப்போ நான் நினைக்கிறேன் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிறார். அவங்க அம்மா அந்த முந்தனையை பிடிச்சிட்டே போகும். இன்னொரு தங்கச்சி இருக்கிறான், அவங்க பையன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் கூடவே இவ தூக்கத்துல இருந்து எழுந்து வெளியே போனா கூட அப்படியே தூக்கத்துல அப்படியே எழுந்து போறான். அப்படியே எப்படி இதெல்லாம் அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அப்படியே கூடவே ஒட்டிட்டே இருப்ப. லோத்து அண்ணன் மகன், அதாவது ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் தான் இந்த லோத்து. ஆக்சுவலா ஆபிரகாம் என்ன முறை வரணும்? சித்தப்பா சித்தப்பா கூடவே இருக்கிறாங்க. சித்தப்பூ 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 கூடவே எங்க போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு. இப்படி ஒட்டிட்டே இருந்தவர் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கும், அதாவது இந்த லோத்துடைய குரூப்புக்கும் இந்த ஆபிரகாமுடைய குரூப்ஸ் இருக்காங்களே மந்தை மேய்ப்பர்கள், அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வராங்க. எவ்வளோ நெருக்கமா இருந்தாலும் பிரச்சனை என்பது வரும். ஆபிரகாம் ரொம்ப ஜென்ட்லா சொல்றாரு, நீ வலது பக்கம் போன நான் இடது பக்கம் போயிடுறேன். ஒருவேளை நீ இடது பக்கத்தை செலக்ட் பண்ணிட்டு இடது பக்கம் போனீன்னா நான் எந்த பக்கம் போயிடுறேன்? அவ்வளவுதாங்க. உடனே அமைதியா லோத்து போயிட்டாருங்க. கிளம்பி பாக்குறாரு, சுத்தி பாக்குறாரு. அந்த பக்கம் சோதோம் செம்ம, அது கர்த்தரின் தோட்டம் போல இருக்கிறது. கிளம்பிட்டாரு. ஆக்சுவலா லோத்து ஆபிரகாம் இப்படி சொன்னதுக்கு என்ன சொல்லிருக்கணும்? சித்தப்பா அப்படிலாம் பேசாதீங்க சித்தப்பா, பிரச்சனை வராத குடும்பம் இருக்குதா? வீட்டுக்கு வீடு வாசப்படி சித்தப்பா. எல்லா வீட்லயும் பிரச்சனை வர மாதிரி தான் நம்ம வீட்லயும் வந்திருக்குது. இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க, நான் சால்வ் பண்ணிடுறேன். ஆனா தயவு செய்து, அன்னைக்கு ரூத் என்ன சொன்னாங்க? நீங்க தயவு செய்து என்னை விட்டு உங்களை விட்டுட்டு நீங்க போ சொல்றீங்களே, இந்த வார்த்தை மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க அத்தை.
நீங்க எங்க போறீங்களோ அங்க வருவேன். உங்க தேசம் தான் ஏன் தேசம், உங்க தேவன் தான் ஏன் தேவன், நீங்க இருக்கிற இடம் தான் ஏன் இடம், உங்களை விட்டு நான் போவே மாட்டேன் சொல்லி கூடவே போனால அவளை வச்சு கர்த்தர் சரித்திரத்தை எழுதி வேதத்துல அவ பேர்ல ஒரு புக்கையும் கர்த்தர் வச்சுட்டாரு. லோத் அப்படி சொல்லிருக்கணும், சித்தப்பா நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் சித்தப்பா, நான் உங்க கூட தான் இருப்பேன் சித்தப்பா, வாழ்வோ சாவோ உங்க கூட தான் நான் இருப்பேன் அப்படி சொல்லியிருந்தாக்கா நல்ல புள்ள. ஆனா இந்த புள்ள என்ன பண்ணுச்சு, அமைதியா போதுங்க. அப்போ ஏற்கனவே ஒரு மைண்ட்ல என்ன இருந்திருக்குது, சான்ஸ அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிய என்ன பண்ணி இருந்திருக்கிறாருங்க, ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிறார். எப்படா போலாம், எப்படா இந்த போறேன் போறேன் போறேன்றாங்களே அவங்க என்ன சொல்லி நீங்க போறேன்னு சொல்றவங்களை என்ன பண்ணணும், வரேன் 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 சொல்றவங்கள வா, போறேன்னு சொல்றவங்கள சொல்லிடுங்க. அவங்கள பிடிச்சி இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலியா தான் இருப்பாங்க. என்ன தலைவலி தலைவலி போறேன் போறேன்னு சொல்லும் போது டாட்டா காட்டிடுங்க போ. அது நீங்க தூக்கி வச்சீங்கன்னா என்னதான் பண்ணணும், அனாசின் மாத்திரை போடணும், குளோசின் மாத்திரை போடணும், பேராசெட்டமல் போடணும். அதுவும் தெரியலனாக்க ஊசி போடணும். யார் ஊசி போடுங்கணும், வந்து சேர்ந்தது அதுக்கு ஊசி போடக்கூடாது, யார் தான் போடுங்கணும். தேவையா, போறேன் போறேன் போ, கெஞ்சுதா கிளம்பு, காத்து வரட்டும். சில நம்ம ரொம்ப ஃபீலிங் ஆயிருது, ஐயோ அவங்க போயிட்டா போட்டோமா, போவதெல்லாம் போகட்டும், மிகப்பெரிய கேடகமாகவும் மிகப்பெரிய பலனாகவும் கர்த்தர் இருக்கும் பொழுது போறதெல்லாம் போகட்டும், இது போனா தான் ஒண்ணு வரும். ஆமா சொல்லுங்க, பக்கத்தை சொல்லுங்க, போறதெல்லாம் போட்டோங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா இது போய் தொலைஞ்சாதான் ஆசீர்வாதமே வரும். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க. போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க, போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் வேற ஒரு வழியில கர்த்தர் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார், ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறார். அப்படியே கிளம்பிட்டான் போயிட்டு அவங்களெல்லாம் என்ன போயிட்டா நல்லா இருக்கலாம்னு எண்ணம், போனா பேஷா இருக்கலாம், சேமமா இருக்கலாம் அப்படின்னு எண்ணம், நினைப்பு தான். போயிட்டாரு. ரொம்ப நம்ம அப்படி வரலாம் இப்படி வரலாம், டாடா பிர்லா வாயிலான்னு போயிட்டாருங்க லோத்து. போயிட்டாரு. போனா அங்க அள்ளின்னு போயிட்டானுங்க. எப்படி அள்ளி, இங்க கிள்ளி விட்டு போனவங்களெல்லாம் ஒரு நாள் அள்ளின்னு போவாங்க. ஆமே சொன்னவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கு தான். கிள்றாங்களா, கிள்ளி விட்டு போனாங்களாமா, அவங்களுக்கு அல்றதுக்கு வேற ஒரு பிளான் இருக்குது. அல்லேலூயா, நம்ம அல்றதுக்கு ஒரு பிளானை கத்த வச்சிருக்கிறாரு. அப்படி சொல்லி இதை வாசனை இருக்கும்போது இப்படி லோத்து போனதையும், திடீர்னு லோத்துவ ஒரு சில ராஜாக்கள் வந்து வாரிட்டு போனதையும் படிச்சுட்டே வரும் பொழுது அடுத்து அப்படியே இன்ட்ரெஸ்டா போகுது அந்த சாப்டர். என்னதான் நடக்குது பார்க்கலாம், கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா அந்த நியூஸ் வந்து ஆபிரகாமுக்கு வருதுங்கிட்டே, உன் அண்ணன் பையன், உன் பையன், அண்ணன் பையன் தெரியாது, அவங்க பையன் மாதிரியே தான் இருந்தான், உங்க பையனை இப்படி அவங்க பொண்டாட்டி அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு மெசேஜ் வருதுங்க. எனக்கு மட்டும் அப்படி ஒரு மெசேஜ் வந்திருந்தா, கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, நன்றி மறந்துட்டு போனான். அவனுக்கு இவ்வளவு காலம் சோத்தை போட்டு, அவனுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு, அவனுக்கு எல்லாம் பண்ணினேன், போகும்போது ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, பாய் சித்தப்பா அப்படி கூட சொல்லல, விட்டா போதும் ஓடினானே. நன்றி கெட்ட நாய், இன்னும் அனிமல்ஸ் எல்லா பேரையும் சொல்லி, அதனாலதான் என் ஆபிரகாமா கத்த தெரிந்து கொள்ளல, என்ன பால் செல்வினாவே இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. நான் அப்படிதான் பேசியிருப்பேன், நன்றி கெட்ட, நன்றி இல்லாதவன் அவன்லாம். நான் தான் ஒரு வார்த்தை சொன்னேன், போன போப்பான்னு, என்ன சொல்லிருக்கணும், அவன் அறிவில்லை அவனுக்கு. அவன் என்ன சொல்லி இருந்துக்கணும், சித்தப்பா நான் போக மாட்டேன் சித்தப்பா, ஏன் சித்தப்பா பெரிய பெரிய வார்த்தை பேசுறீங்க, அப்படி என் காலில் பொத்துன்னு விழுந்திருக்க வேணாம், போடானா போயிட்டானே. போனான்ல, தெரியும் எனக்கு, அப்பவே தெரியும் இவனுக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும், எப்படினாலும் என்ன தேடினா வரும், அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன், அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். அப்படிலாம் ஆபிரகாம் பேசவே இல்லைங்க, அப்படிலாம் ஆபிரகாம் பேசவே இல்லை. என்ன பண்ணார் தெரியுமா, பா வேற மாதிரிங்க அவரு,
அருமையான மனுஷன். என்ன பண்றாரு? 15th verse, இல்ல 14, தன் சகோதரன் சிறையாக ஆபிராம் கேள்விப்பட்ட போது 318 ஆட்களுக்கும், எத்தனை பேருக்குங்க? நம்ம ஜோஷுவாக்கு 10ஆம் தேதி கல்யாணம், வர புதன்கிழமை. அருமையான மகள் பவானி என்கிறதான தனலட்சுமின்னு போட்டிருக்குது. நம்ம சபையில் இப்போ ஞானஸ்தானம் கொடுக்க போறோம். இவங்க பியூட்டி பார்லருக்கு போவாங்க. மகள் ஜாஸ்மின் 25ஆம் தேதி கல்யாணம். பாஸ்டர் எனக்கு தான் கல்யாணம், என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க பாஸ்டர், ஒரு ஏக்க பார்வை பார்த்தா. இந்த கல்யாணத்துக்கு பாருங்க, எல்லா கல்யாணத்துக்கும் நான் இது வரைக்கும் எத்தனையோ கல்யாணம் நடத்தி வச்சிருக்கிறேன். நிறைய கல்யாணங்கள், திருமணத்துக்கும் போயிருக்கிறேன், திருமணமும் நடத்தி வச்சிருக்கிறேன், பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கல்யாணத்துக்கும் சொல்லி வச்ச மாதிரி பொண்ணுங்க தான் லேட்டா வருதுங்களே. ஆனா என் கல்யாணத்துக்கு மட்டும் என் மனைவி முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. ஆமா, நான் தான் லேட்டா போனேன். என்னன்னா காரு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டுட்டோம், அந்த கார் போய் அவங்களுக்கு கூப்பிட்டு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்களை விட்டுட்டு தான் அந்த கார் எனக்கு வருது. அப்புறம் அந்த கார்ல ஏறிட்டு நான் வந்தேன். பிரியமானவர்களே, ஒருத்தருக்கு ரெடி பண்ண ஜாஸ்மின், நீங்க சொல்லுங்க, அந்த பியூட்டி பார்லர் ஒருத்தர் கொண்டு, பார்லர் சாரிம்மா, பியூட்டிஷியன் ஒருத்தர் கொண்டுக்கிறாங்க. எவ்வளவு நேரம் ஒரு பிரைடு ஒரு திருமண பெண்ணை அலங்கரிப்பதற்கு எவ்வளவு நேரம் சிகை அலங்காரம், முக அலங்காரம். இப்பெல்லாம் அந்த பாதத்தை கூட கிளீன் பண்றாங்களாம். கிளீன் பண்ணி நகம்லாம் கிளீன் பண்ணி பாருங்க. இதெல்லாம் இந்த பியூட்டிஷியன் பாவங்க. டாக்டர் வேலையே செஞ்சிடலாம் போகுது, பியூட்டிஷியன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணோம். எவ்வளவு நேரம் ஆகும்? மினிமம் அவங்க சொல்றது மினிமம் ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க. மினிமம் 5 hours தான். என்னம்மா ஷாரன், எவ்வளவு நேரம்? மினிமம் 5 மணி நேரம். இவர் பாருங்க எத்தனை பேருக்கு ரெடி பண்ணிக்கிறாருங்க? 318 பேரை ரெடி பண்ணாங்க. சாதாரண விஷயமா? 318 பேருக்கும் ஆயுதத்தை தரிப்பித்து, அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை ரெடி பண்ணி கொடுத்து, அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணி, அவங்க நல்லா மோட்டிவேட்லாம் பண்ணி, விட்டுறக்கூடாது அப்படிலாம் ரெடி பண்ணி 318 பேரை ரெடி பண்ணி நைட்ல கிளம்புறாங்க. வசந்த் வாசி பாருங்க, தெரியும், வாசிமா. தரிப்பித்து அவளை தொடர்ந்து எப்ப போறாங்கம்மா? நைட் டைம் தான், இரவு நேரம். நைட்ல போறோம், கிளம்பி 318 பேர் சக்கர போறாங்க. அப்படியே போயிட்டு பிரிந்து, சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? பிரிந்து, விழுந்து, முறியடித்து, ஓபா மட்டும் துரத்தி, இதெல்லாம் நைட்ல நடக்குது. நைட்ல இவ்வளவு விஷயம் நடக்குது. ஜெயிச்சுட்டாரு. ஓட விரட்டி எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்துட்டாங்க. அடுத்த வருஷத்துக்கு போங்கம்மா. சகல பொருள்களையும் இப்போ ப்ராஃபஸி, சகல பொருள்களையும் எதெல்லாம் கைவிட்டு போச்சோ, உங்க குடும்பத்தை விட்டு போச்சோ, அதெல்லாம் கர்த்தர் திரும்ப உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லி கை தட்டிடுங்க. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும். தன் சகோதரனாகிய லோத்தையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. ஆபிரகாம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இதனாலதான்ப்பா அவனை நான் கேடகமாகவும் பெரிய பரிசாவும் நான் மாறிட்டேன். எதுப்பா அப்படின்னு கேட்கும்போது, நல்லா பாத்தியா, அந்த துரோகம் பண்ணிட்டு ஓடினவன், எந்த பிரயோஜனமும் இல்லாதவன், அவனுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணாரு? உதவியா இருந்தார். நான் சொல்வேன், நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு உதவியே இல்லாம இருக்கலாமா? நம்ம கிட்ட இருந்தே வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்க தரவே மாட்டாங்க. இன்னொன்னு, வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இல்லாத மாதிரியே பார்ப்பாங்க நம்மள. எப்படி நான் வாங்கிக்கிறதும் வாங்கிக்கினேன் அப்படியே பரதாம பார்ப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம், மத்தவங்கிட்ட போய் எதுவுமே தரலையேன்னு சொல்லிடுவாங்க. மத்தவங்கிட்ட போயிட்டு நம்ம கொடுத்துருப்போம், நம்ம கிட்ட அவங்களும் வாங்கியிருப்பாங்க, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மற்றவங்கிட்ட போய் சொல்லுவாங்க, நான் ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை, ஒண்ணுமே பண்ணல. ரொம்ப வேதனையா இருக்கும், ரொம்ப வருத்தமா இருக்கும். அது இல்லாம தாத்தா என்று சொல்லுகிற
அட்டை பூச்சி இருக்குமா, அதே போல பாதாளம் இதெல்லாம் இருக்குதா. இதுல என்ன பண்ண இருக்குமா, போட 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 தா 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 தா. பக்கத்துல சொல்லுங்க உங்ககிட்ட கூட, தா 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 என்று கேட்டுனே இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. வருத்தப்பட்டுக்காது, வருத்தப்படாது. ஜெய்மேரி வருத்தப்படாது. தாண்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, தாங்க. ஏன்னா அப்பா நம்ம கொடுக்கிற அளவுக்கு வைத்திருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறோமோ கேட்கிற கூட்டம் இருக்கும், நம்மளும் கொடுத்துட்டே தான் இருக்கணும். நம்ம முகம் சொல்லிக்கவே வேண்டாம். அவங்க கிட்ட இருந்து ரிட்டர்ன் வராது நிவேதா, அவங்க கிட்ட என்ன பண்ணாது வராது. நீ 100 ரூபாய் கொடுத்தால அது காந்தி கணக்கு, அது அப்படின்னு என்னது அவள்தான் வராது. அதுக்கு கொடுக்கிற மனசு கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற கோணம் இருக்குதுங்க, கொடுக்குற மனசு உங்களுக்கு தாங்க இருக்குது. அது வாங்குறது மட்டும்தான். அது என்ன பண்ணும், வாங்குறது மட்டும்தான். நான் சொல்வேன், அவங்க கிட்ட இருந்து வருதோ வரலையோ, அப்பா சொல்றாரு, நான் உனக்கு மிகப்பெரிய பலனாக நின்று கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு பரிசாக நின்று கொண்டிருக்கிறேன். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாருமா. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமுக்கு நான் ஏன் தெரியுமா மிகப்பெரிய கேடகமாகவும் மிகப்பெரிய பலனாகவும் நான் மாறின காரணம் என்னன்னா, அவன் கூடுமான வரைக்கும் உதவி செய்யக்கூடிய உதவுகிற ஒரு மனப்பான்மையோடு கூட இருந்தான். நன்றி கெட்டவளுக்கும் கூடவே இருந்துட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். அவனுக்கும் அது மட்டும் இல்ல, திரும்ப அவன்கிட்ட இந்த எந்த விதமான பிளஸ்ஸிங்ஸும் எந்த விதமான ஆசீர்வாதமும் வரவே வராது. லோத்துக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, லோத்து ஆபிரகாம் கையை பிடிச்சிட்டு, சித்தப்பா தேங்க்யூ சோ மச் சித்தப்பா, என் பிரச்சனை இல்லை, என் கஷ்டத்துல நீங்க எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிட்டீங்க சித்தப்பா, இந்தாங்க சித்தப்பா உங்களுக்கு ஒரு பிரசன்ட் நான் பண்றேன், ஒரு கிஃப்ட் நான் கொடுக்குறேன். அண்ணா இல்லையே, ஒரு சின்ன நன்றி கூட சொல்லலைங்க. நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, ஒரு குட்டி வார்த்தை தேங்க்ஸ், நன்றி லோத்து சொன்னாரா? சொல்லவே இல்லையே. உங்களுக்கு கூட அப்படி இருக்கலாம். ஆனால் நம்மளாம் ரொம்ப பொறாம, நம்மளாம் ரொம்ப எரிச்சல் ஆகிடும். ஒருத்தர் பெரிய உதவி பண்ணிட்டீங்க, நைட்லாம் தூக்கத்தை விட்டுட்டு ஒரு 318 பேரை கூப்பிட்டு போறீங்க பிரச்சனைக்கு, ஊரே கூப்பிட்டு போறீங்க, அவரு காப்பாற்றி விட்டீங்க. ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை, குளோரி சிஸ்டர் தான் கூப்பிட்டு போறாங்க எல்லாரையும். ஆனந்த பாக்கிய சபை எல்லாம் ஃபோன்ல பண்ணி எல்லாம் கூப்பிட்டு போறாங்க. பாஸ்டர் நீங்க கூட வந்துருங்க பாஸ்டர், எல்லாம் வந்தாச்சு. குளோரி சிஸ்டர் கூப்பிட்டு போகாம இருக்க முடியுமா? போயாச்சு. எல்லாம் போன பிறகு அந்த பிரச்சனையோட இருக்கிறாரு அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நம்ம பையன் தாங்க. அந்த பையன் நம்ம கூட வருவான், ஒரு டீ வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா அவன் பஸ் பிடிச்சி போயிட்டாங்க. கேப் புக் பண்ணி போயிட்டாங்கிறான். எப்படி இருக்கும் என்ன, எப்படி இருக்கும், பத்தின்னு வரும். உண்மை சொன்ன அப்படிதான். எப்படி அவ்வளோ எரிச்சலா இருக்கும். இன்னும் இதெல்லாம் இந்த மனுஷ ஜென்மமா, இதெல்லாம் நைட்ல தூக்கத்தான் விட்டுட்டு மணி 2:30 மணி 3 மணிக்கு இங்க உட்காந்துட்டு இவனுக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்தா கேப் புக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, போயினுக்கிறான். அடப்பாவி, நீ நிறைய பேர் சுத்தி ஜோசப்பு அப்படிதான் இருப்பாங்க, சுத்தி அப்படியேதான் இருப்பாங்க. அவன் பான் புக் பண்ணி போயின்னு இருப்பான். கிறிஸ்டினா ராபிடோ வேற வந்துருச்சு, புக் பண்ணி போயினுக்கிறான் அவன் பாட்டு, அப்படிதான் இருப்பான். ஆனா ஆண்டவர் அவன் போனா போகட்டும், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனா நான் இருக்கேன். கையை தட்டி நான் சொல்வேன், இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை, கூடுமான வரைக்கும் உதவி செய்யுங்க. எதிர்பார்க்கவே பார்க்க வேண்டாம். அவங்க செய்யறாங்க இல்ல, அது பிரச்சனை கிடையாது. நம்ம செய்வோம், கர்த்தர் நமக்கு பெரிய பலனாக மாறி விடுகிறார். செகண்ட் ஒன், ரெண்டாவதா நீங்க வசந்த வாசிக்கணும். 14 14 அதிகாரத்துல இல்ல 18 வசனம் 18. அன்றியும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அன்றியும் தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, அப்பமும் எது ஞாபகம் வருதுங்க? கம்யூனியன், திருவிருந்து ஆராதனை, கர்த்தரின் பந்தி, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். இவரை குறித்து வேத ஆராய்ச்சியர் சொல்லுகிறார்கள், எபிரேய ரபிமார்கள் சொல்லுகிறார்கள், இவர் அநேகமா நோவாவுடைய மூத்த மகன் சேமா தான் இருக்கணும்.
இவர் சேமுக்கு தான் இன்னொரு பெயர் மெல்கி சேதேக்கு என்பது ஒரு அது பெயர் கிடையாது, ஆக்சுவலா அது ஒரு பட்ட பெயர். பாஸ்டர் பாஸ்டர் என்பது என் பேரே கிடையாது, என் பேர் பால் செல்வின். இது மெல்கி சேதேக்கு என்பது கூட அந்த பாஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு பதவியினுடைய பெயர் தான் மெல்கி சேதேக்கு. அவர் சேம் நோவாவின் மகன், சேமா தான் இது இருக்கணும், இவர் இருக்கணும் அப்படி சொல்றாங்க. ஓகே, அப்போ அந்த ஆசாரியன் என்ன செய்கிறார், அந்த கம்யூனியனை கொண்டு வருகிறார். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து விடாய்த்து போயிருக்கிற சோர்ந்து போயிருக்கிற அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனம், அவனை ஆசீர்வதி. நம்மை தூற்றுகிற பல கூட்டம் இருந்தாலும் நம்மை வாழ்த்துகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் சாலேமில் இருந்து கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எருசலேமில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமா, ஒரு ஆசீர்வாதமான ஒரு கூட்டம், உன்னை வாழ்த்துற ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமா, சொல்ல மாட்டேங்கிறீங்க. தூற்றுவதற்கு ஒரு கூட்டம் இருக்குமானா அது மினிமம் தான்மா. மெஜாரிட்டி கூட்டம் உன்னை பிளஸ் பண்றதுக்காக கர்த்தர் வைச்சிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பதற்கு பெரும் அளவில் ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை அசைச்சு கர்த்தர் தோத்திரம் பண்ணுங்க தெய்வ பிள்ளைகளை. நீங்க திரும்பமா வரணும். 14ஆம் அதிகாரத்துல நான் நினைக்கிறேன் 19வது வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆசாரியன், ஒரு ஆசாரியனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்க பாஸ்டர் உங்களை ஆசீர்வதிக்கணும். சில நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்துக்கு வரதுக்கு முன்னாடி சில பேர் கதவு திறந்து ஓட்டுருவாங்க வெளியே, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஓடாதீங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதத்தை போட்ட அந்த ஊழியக்காரருக்கு வந்து ஒரு தோத்திரம் சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் லோத்து கிடையாது. சில பேர் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே கதவை திபு திபுன்னு ஓடுவாங்க. இந்த நெருப்பு மிதிப்பாங்க பாருங்க, தீ மிதிப்பாங்களே, அது போல எதுக்கு இப்படி ஓடுறாங்க இந்த பிள்ளைங்க? அங்கே பழகின அந்த பழக்கம் என்னன்னு தெரியல. அப்படியே கதவு சில கதவு இப்போ கதவு சரியாக மூட மாட்டேங்குது. ஏன்னா டபுள் கதவு திறந்து ஆசீர்வாதத்தை இவ்வளோ நேரம் வார்த்தைகளை சொல்லி மனசார உங்களை ஆசீர்வதித்த ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணணும், ஒரு தேங்க்ஸ் பண்ணுவானா, ஸ்தோத்திரம் பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர் சொல்லுவானா, அப்படியே எழுந்து ஓடுனீங்கன்னா நீங்க லோத்தின் சந்ததியார். யாரு சந்ததியாரு? அது வந்து போன வாரம் வரைக்கும். இப்ப ஆபிரகாமின் சந்ததியார். அப்பா பாலை வாத்தீங்கப்பா. அது போல ஓடாதீங்க இனிமே. என்ன நடக்குது, அந்த ஆசாரியன் சொல்றான், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். இப்ப நான் உங்களை நான் அப்படி ஆசீர்வதிக்க போறேன். நீங்க எல்லாம் ஒரு குரலா சேர்ந்து ஆமேன்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணிக்கிடுங்க. சரியா? ஆமே சொல்லுவீங்களா? பாருங்க, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். ஊழியக்காரன் மனசார ஆசீர்வதிக்கணும். அந்த ஊழியக்காரனை திருவந்து ரொம்ப முக்கியம். அந்த ஊழியக்காரன் தான் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கிறான். அந்த ஊழியக்காரன் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூற செய்கிறான். ஆசாரியன் அதை வந்து கொடுத்த உடனே என்ன நடக்குது? 20th verse 20ஆம் வசனத்துல, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு, அதாவது அந்த ஆசாரியனுக்கு, அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். நான் கேட்டேன், அப்பா நீங்க கேடகமா மிகப்பெரிய பரிசா ஆபிரகாமுக்கு மாறிட்டீங்களாப்பா, என்னப்பா ரீசன்? அப்பா சொன்னார், இந்த காரியங்கள் தான். எந்த காரியங்கள்ப்பா? அவன் உதவுகிற மனப்பான்மை உடையவன்பா. நல்லவங்க கெட்டவங்க நன்றி இல்லாதவங்க துரோகிங்க அதெல்லாம் அவன் பார்க்கலப்பா, உதவி செஞ்சுட்டே இருந்தான்ப்பா அவன். அதனால அவனுக்கு அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன். அப்புறம்ப்பா அவன் சொல்ற, ஆண்டு சொல்றாரு, அந்த ஆசாரியனுக்கு எல்லாவற்றிலும் தன்னை ஆசீர்வதித்தவனுக்கு, தனக்கு திருவிந்து கொடுத்தவனுக்கு, அந்த அப்பமும் ரசமும் கொடுத்தவனுக்கு எல்லாவற்றிலையும் அவன் என்ன பண்ணா? தசமபாகத்தை கொடுத்தான். ஆசாரியனுக்கு இந்த ஊழியத்திற்கு தசமபாகம் கொடுத்தான்.
ஆகவேதான் ஆபிரகாமுக்கு நான் கேடகமும் மகா பெரிய பரிசாக பலனாக நான் மாறிட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கதான அன்பான சபையே, நம்ம ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய ஆசாரியனுக்கு அப்பமும் ரசமும் கொடுக்கிற உங்க கையில வந்து திரும்ப எடுத்து கொடுக்கிறதான கையில வாங்கி இது உங்களுக்காக பிற்கப்பட்ட கர்த்தருடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கர்த்தருடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரன் கொடுக்கிறேன்னு அந்த ஊழியக்காரத்துல உங்கள் தசம பாகங்கள் வந்து சேருகிறதா? நீ நிறைய மக்கள் லோத்த போல வாங்கி கொள்கிறவர்களாக இருக்கிறார்களே தவிர திரும்ப ஊழியக்காரனுக்கு தசம பாகம் கொடுக்கணும் அந்த சிந்தையே கிடையாது. என்ன விக்டோரியா சிஸ்டர், இன்னைக்கு விக்டோரியா சிஸ்டர் வந்த உடனே நான் சொன்னேன்மா வர வர வந்துருங்கம்மா ஆலயத்துக்கு. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்தது குறித்து. ஆனா இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை அந்த தசம பாகத்தை சரியா நம்ம கொடுக்கிறோமா? நீ நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு, there is no protection. வேலி இல்லாத வீடுகள், வேலி இல்லாத வீடு. கர்த்தர் சொல்ற உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருப்பேன், அக்கினி கேடகமா இருப்பேன் அப்பா சொல்றார். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு இல்ல. ஆகவே அநேக பொருட்கள், அநேக ஆசீர்வாதங்கள் வீட்டை விட்டு எடுபட்டு கொண்டிருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அநேக குடும்பத்தில் வேலை இல்ல, தசமபாகம் கொடுக்காத வீடுகள், கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்காத குடும்பங்கள், வேலை இல்லாத குடும்பங்கள், வேலை இல்லாத குடும்பங்கள். ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, நீ தசம பாகத்தை அந்த ஆசானுக்கு கொடுத்துட்டல, நான் இந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வாட் ஹேப்பன் டுடே? ஏன்? பெற்றோர் ஞானமா செயல்படுங்க. லிசன், கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இருதயத்திலையும் இந்த விதையை கத்து விதைக்கிற ஒரு நேரம், விதைக்கிற ஒரு நேரத்துல பிசாசனுக்கு இடம் கொடுக்காதீங்க. லிசன், பிசாசு இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சூறையாடி கொண்டிருக்கிறான், ஆரோக்கியத்தை திருடுறான். ஏன்னா கேடகமாக கர்த்தர் அங்க இல்ல. என்ன காரணம்? ஏன் என் ஆசீர்வாதம் எடுபட்டு விட்டது? வேலி இல்லையே. தசம்பாகத்தை கொடுத்து கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து இருந்தீங்கன்னா தானப்பா உன்னை சுற்றிலும் கர்த்தர் கேடகமா இருக்க முடியும். உன்னை சுற்றிலும் கர்த்தர் கேடகமா இருந்து பாதுகாப்பார். உனக்கு மிகப்பெரிய பலனாக அவர் இருப்பார். நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் கொடுக்க வேண்டிய இந்த தசம பாகத்துல கையை வச்சிருவாங்க, உண்மை இல்லாத இருப்பாங்க. உண்மை இல்லை அப்படி சொன்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. உண்மை இல்லாதவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே கிடையாது பிரியமானவர்களே. ஏன்னா வேதம் திட்டமாக சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன். இந்த காணிக்கையோ தசம பாகமோ உண்மை இல்லாம நீங்க கொடுக்கறத விட கொடுக்காம இருந்துடுங்க. ஏன்னா அது இன்னும் கர்த்தர் கோபத்தை ஏற்படுத்திடும், இன்னும் கோபத்தை ஏற்படுத்திடும். வருமானத்துல கொடுக்க வேண்டிய உண்மையான தசம பாகத்தை கொடுக்காம போயிட்டீங்கன்னா அந்த தசம பாகமே உங்களுக்கு சாட்சி நிற்கும். இவன் உண்மை இல்லை, அதோடு கொடுக்காமையே தண்டனை வாங்கிக்கலாம், கொடுக்காமே வாங்கிக்கலாம். எதுக்கு கொடுத்துட்டு வாங்கிக்கணும்? கொடுக்காமே போயிடலாம், தேவையில்லை. அதை வச்சுதான் ஊழியக்காரன் போஷிக்கப்படணும், அதை வச்சுதான் சபையினுடைய காரியம்லாம் வாங்கப்படணும், போஷிக்கப்படணும், இதெல்லாம் செய்யணும் அவசியமே கிடையாது. உண்மையா கொடுக்கிறவங்களுடைய அந்த தசம பாகம், உண்மையா கொடுக்கிற அந்த காணிக்கை சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் ரொம்ப போதுமானது. உண்மை இல்லாத 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல அது 500 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு 30,000 ரூபாய் சம்பளங்க, வெறும் 100 ரூபாய், வெறும் 200 ரூபாய். நான் சொல்வேன், எதுக்குமா? வேணாம், நீ எடுத்துட்டு போ, நீ எடுத்துட்டு போய் பால் வாங்கி காய்ச்சி குடிச்சுக்கோ. அது எதுக்கு? அது உனக்கு ஆசீர்வாதமும் கிடையாது, எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அந்த உண்மையில்லாத தசம பாகம், அந்த உண்மையில்லாத காணிக்க சபைக்கோ போதவருக்கோ ஆசீர்வாதத்தை கொடுக்காது. நான் என்ன சொல்றேன், வேண்டாம், உங்க மனசு இல்லாம எதுக்கும் அந்த 100 ரூபாய் போட்டுற, வேண்டாம், எடுத்துட்டு போயிடு, வேண்டாம். இருந்தா உண்மையா கர்த்தர் கொடுங்க. உண்மையா கொடுத்தா உண்மையான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உண்மை இல்லாம நம்ம கொடுத்து எதுக்கு கர்த்தருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகணும்? வேண்டாமே. ஏன்னா அதை வச்சுதான் நான் ஜெபம் வர பண்றேன். அன்றது கொடுத்த கரங்கள் எல்லாம் ஆசீர்வதியும் அந்த பேர்ல எழுதி வச்சு ஜெபம் பண்றேங்க. மாசம் அந்த பேர்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சு அந்த மேல கையை வச்சு ஆசீர்வதிக்கும் பொழுது அது உண்மையில்லாத தன்மை கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். ஆகவே தயவுசெய்து நான் சொல்வேன், அப்பா சொன்னாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். எதனால? அவன் எல்லா மக்களுக்கும், அதுவும் நன்றி இல்லாத மக்களுக்கு கூட, உதவியே இல்லாத மக்களுக்கு கூட உதவியா இருந்தான். இரண்டாவதா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை அந்த அப்பமும் திராட்சரசமும் திருவந்து கொடுத்த அந்த ஆசாரியின் கையில போய் கொடுத்தான் தசம பாகத்தை. ஆகவே அப்பா சொன்னார், நான் உனக்கு கேடகமா இருந்து நான் பாத்துக்கிறேன்பா, நானே உனக்கு வெகுமதியா, நானே உனக்கு பரிசா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு.
என் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேலி இல்லாமல், ப்ரொடெக்ஷனே இல்லை, காம்பவுண்ட் வாலே இல்லை. யார் காம்பவுண்ட் வால்? கர்த்தர் தான் காம்பவுண்ட் வால். நிறைய குடும்பத்துல இல்ல. ஆக இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். இரண்டாவதாக மன்னிக்கிறேன், மூன்றாவதாக 14th chapter verse 21 and 22. சோதோமின் ராஜா 21, 22 வசனத்துல சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி அவன் சொல்றான், ஜனத்தெல்லாம் என் கையில் கொடுத்து, ஏன்னா நான் ராஜா, மக்கள் இல்லைன்னு சொன்ன நான் என்ன ஆளுகை செய்யறது, ஜனங்க இல்லைன்னா நான் என்ன ரூல் பண்ண முடியும், அதனால ஜனங்களெல்லாம் எனக்கு கொடுத்துரு. இப்ப எல்லா பொருட்கள் எல்லா ஜனங்களும் ஆபிரகாம் கிட்ட வந்துட்டாங்க. எத்தனை பேரோட போனாருங்க? ஜஸ்ட் 318, 318 பேரோட போனார். ஆனா இப்ப லட்சக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆபிரகாம் நினைச்சா இப்ப என்னவா மாறிடலாம். அவனுக்கு பயம், சோதோமின் ராஜாக்கு பயம் வந்துருச்சு. அடடா ராஜா, இவன் இப்போ ஆக்சுவலா ராஜாக்குரிய எல்லாமே, ஏன்னா எல்லா பொருட்களும் அவங்ககிட்ட தான் இருக்குது. தங்க நகைகள், வெள்ளி நகைகள், பண்டு பாத்திரங்கள், மிருக ஜீவன்கள், ஆட்கள், எவ்ரிதிங் ஆபிரகாம் கிட்ட இப்ப எல்லாமே இருக்குது. நாள் ஒன்று வரமா உன் கையில தான் எல்லாத்தையும் கத்த வந்து கொட்டுன்னு கொட்ட போகிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லியிருந்தீங்கன்னா அப்பவே இந்த ஆசீர்வாதம் பலிக்க ஆரம்பித்திருக்கு. ஆபிரகாம் கிட்ட இப்ப எல்லாமே வந்துருச்சு. ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண யார் வரணும்? ஆசாரி வரும். ஆசாரியன் வந்துட்டாரா? வந்துட்டாரு. ஐயோ, தூக்கி வாரி போட்டுருச்சு சோதோம் ராஜா. பொருள் வந்துருச்சு, படைகள் வந்து விட்டது, மக்கள் வந்து விட்டார்கள். அபிஷேகிப்பதற்கு ஆசாரியன்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட் கிங் யார் தான் இப்போ? சொல்றான், கெஞ்சனான் வந்து. யாருங்க? ராஜா. ராஜா வந்து கெஞ்சனான். நான் சொல்லுவேன், இதெல்லாம் நடக்குமா? அவங்க எல்லாம் என்ன தேடி வருவாங்களா? வருகிற ஒரு காலம் இருக்கு, வரும்பா. அவங்களாம் பெரிய ஆளுங்க பாஸ்டர், அவங்களாம் வருவாங்க. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமா, உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஜீவ வார்த்தை. சோதோமின் ராஜா வந்துட்டான். என்ன சொல்றான் அவன்? ஜனங்கள் எனக்கு தாங்க. ஆபிரகாம் என்ன சொல்ற? எல்லாம் எடுத்துட்டு போட, ஜனம் எனக்கு தேவையில்லை, பொருளும் தேவையில்லை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அதுதான் ஹைலைட். என்னதுங்க? பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யனாக்கிட்டேன், நான் தான் பணக்காரா மாத்திட்டேன் அப்படின்னு நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் வாரையாகிலும் உமக்கு உண்டான யாதொன்றையாகிலும் எடுத்து, எனக்கு மக்களும் வேணாம், பொருட்களும் வேணாம், என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை உயர்த்த, என் தலையை நிமிர பண்ண என் தேவன் வல்லவரா இருக்கிற, நீ என்ன பணக்காரனா மாத்திட்ட. நீ தான் சொல்லுவேன் நாளைக்கு, நான் தாங்க ஒரு காலத்துல ராஜா வந்தேன், நான் தாங்க அவர் ராஜாவை மாத்திட்டேன், நீ சொல்லுவேடா. தேவையில்லை, என் ராஜாதி ராஜா எனக்கு போதும். அடுத்த வார்த்தை ஒண்ணுக்கு பாருங்க, வேற லெவலுங்க. ஆபிரகாம் என்ன சொல்ற பாருங்க, வானத்தை பூமி உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக அவன் சொல்றான், நான் பொருள்லாம் உனக்கு கொடுத்துடுறேன், கைப்பிடி பொருள்லாம் கொடுத்துடுறேன், கைப்பிடி ஜனத்தை மொத்தம் எனக்கு அனுப்பிடு அப்படி சொல்லி கையை நீட்டு சொல்றான் ஆபிரகாமே. அப்புறம் சொல்றான், இந்த பொருளும் வேணாம், மக்களும் வேணாம், என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க என் தேவன் ஒருவர் இருக்கிறான்னு சொல்லி கை எங்க கை அப்படியே அப்பாவுக்கு நேரம் உயர்த்துகிறார். அல்ல அப்படி கரத்தை மேல உயர்த்துவோமா? அல்லேலூயா. அப்பா நீங்க போதும்பா சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க போதும்பா. அவள் தாங்க ஹார்ட்ல இடம் பிடிச்சிட்டாங்க. அப்பாவுடைய இருதயத்துல பாக்குறாரு ஆண்டவர், இவ்வளோ இப்ப நினைச்சா ஆபிரகாம் ராஜாவா மாறிடலாம். ஆனா தேவையில்லை, எனக்கு இயேசு மட்டும் போதும். பிரியமான, உலக பொருட்களை சார்ந்து கொள்ளாமல், உலகத்தினால் வருகிற இன்பங்கள், உலகத்தினால் வருகிற ஐஸ்வர்யங்கள், உலகத்தினால் வருகிறதான மயக்கமான காரியங்கள், உலகத்தினால் வருகிற போதை வஸ்துக்கள், உலகத்தினால் வருகிற ஆசீர்வாதம் ஒன்னு எனக்கு தேவையில்லை, இயேசு மாத்திரம் போதும். அதான் ஆபிரகாமுடைய எண்ணம். அதை பார்த்த ஆண்டு சொல்லிட்டாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனா நான் இருக்கிறேன்.